Chennai Silks. ஒன் இண்டியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சாருகா. 2026 பட்ஜெட் வந்துருச்சு. ஆனா நம்ம எல்லாரோட பார்வையும் ஒண்ணு மேல தான் இருக்கு. அதுதான் தங்கம். கோல்ட் குரு சாந்தகுமார் சார் கிட்ட நான் கேட்ட கேள்விகளுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு? அந்த பதில்களுக்கு பின்னாடி இருந்த உண்மையான அர்த்தம் என்ன? சாமானிய மக்களுக்கு இதனால என்ன லாபம், என்ன நஷ்டம்? இந்த பட்ஜெட்ல தங்கம் மீதான இறக்குமதி வரிய குறைப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா நிதியமைச்சர் அப்படி எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடல. ஒருவேளை குறைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? இத பத்தி சாந்தகுமார் சார் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே சர்வதேச அளவுல தங்கம் விலை உச்சக்கட்ட ஏற்ற இறக்கத்துல இருக்கிறப்போ அரசாங்கம் வரி விஷயத்துல கை வைக்க விரும்பல. அரசாங்கம் நினைச்சிருந்தா இறக்குமதி வரிய 6% இருந்து 1% குறைச்சிருக்கலாம். அப்படி குறைச்சிருந்தா ஒரு சவரனுக்கு நேரடியா 8,000 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம விலை குறையுதுன்னு தெரிஞ்சா மக்கள் மத்தியில இருக்கிற பயம் குறைஞ்சி இன்னும் ஒரு 2,000 ரூபாய் விலை குறைஞ்சிருக்கும். ஆக மொத்தம் 10,000 ரூபாய் வரைக்கும் லாபம் நம்ம கைக்கு வந்திருக்கும். ஆனா பட்ஜெட்ல அது நடக்கல. இதோட அர்த்தம் என்னன்னா, நாம இப்போ வாங்குற ஒவ்வொரு சவரன்லையும் அந்த 10,000 ரூபாய் லாபத்தை அரசாங்கம் நமக்கு தராம விட்டுருச்சு. இறக்குமதி வரி ஒரு 6% இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அதை குறைச்சிருந்தால் ஒரு வேளை ஒரு 8,000 ரூபா விலை குறையும். ஆனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வித அறிவிப்பும் வரல. அடுத்ததா இடிஎஃப் போன்ற பேப்பர் தங்கம் மேல வரி ஏத்திருக்காங்கல்ல, இதனால முதலீடு குறையுமான்னு கேட்டேன். சார் சொன்னது இதுதான், நோ சான்ஸ். அரசாங்கம் வரிய எவ்வளவு வேணாலும் ஏத்திக்கட்டும், ஆனா மக்களோட தங்க மோகத்தை குறைக்கவே முடியாது. ஏன்னா மற்ற முதலீடுகளை விட தங்கம் கொடுக்கிற ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகம். வரி ஏற்றினதுனால கிடைக்கிற லாபத்துல ஒரு சின்ன பங்கு குறையலாமே தவிர தங்கத்தை விட்டு மக்கள் போக மாட்டாங்க. தங்கம் எப்பவுமே ஒரு சேஃப் ஹெவன் தான் அப்படின்னு சொன்னாரு. கண்டிப்பாக ஏடிஎஃப்ல பண்ணுறவங்க தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அது கை மேல் பலன் கொடுத்தாச்சு, கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நாள். மக்களுக்கான முக்கியமான கேள்வி, அதாவது அதிகமா தங்கம் வச்சிருக்கவங்கள அரசாங்கம் கண்காணிக்கும்னு சொன்னாங்கல்ல. சார் சொன்ன ஒரு புள்ளி விவரம் எனக்கே ஒரு ஷாக்கா இருந்துச்சு. உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டு கவர்மெண்ட்டும் சேர்த்து வச்சிருக்கிற தங்கத்தை விட, அதாவது 31,071 டன்னை விட இந்திய மக்கள் வீட்டில் பீரோல வச்சிருக்கிற அந்த தங்கம், அதாவது 35,000 டன் தங்கம் அதிகம். சார் என்ன சொல்றாருன்னா, அரசாங்கம் மக்களை மிரட்டாம ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்து மக்கள் கிட்ட இருக்கிற தங்கத்துல ஒரு 25% திரும்ப வாங்கினா அடுத்த 10 வருஷத்துக்கு நாம வெளிநாட்டுல இருந்து தங்கமே வாங்க வேண்டியது இல்லை. நம்ம நாடு வல்லரசாக இதுவே போதும் அப்படின்னு அவர் சொன்னார். எப்படின்னா எப்படி எஸ்ஜிபி சவரன் கோல்டு பாண்ட் இன்றைக்கி பாருங்கள், எல்லாருமே அதுக்காக ஏங்குறாங்க. ஒரு காலத்தில் கவர்மெண்ட் போட்டுட்டு எஸ்ஜிபி வந்து போட்டுட்டு யாரும் போடலையான்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி மக்கள் அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி எஸ்ஜிபி போட்டால் சும்மா பயங்கர லெவலில் அவங்க ஒரு 1000 கோடி எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு 50,000 கோடி வந்துடும் போல இருக்குது. அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் எஸ்ஜிபியை பற்றி தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. எஸ்ஜிபி சவரன் கோல்டு பாண்ட் அப்படின்னு. ஆனால் அரசாங்கம் இப்போ வெளியிடலை. அது மாதிரி இந்த சலுகைகளோடு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தாமே முன் வந்து 25% கொண்டு வந்து கொடுத்தாச்சுனாலே நாம் 10 வருஷத்துக்கு வெளிநாடுகள்லேருந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. சாந்தகுமார் சார் எதிர்பார்த்தது இறக்குமதி வரியை 1% குறைப்பாங்க அப்படின்னு. ஆனால் அது நடக்கலை. வரி அதிகமாக இருந்தா தங்கம் கடத்தல் அதிகமாகும். வரியை குறைச்சா கடத்தல் தங்கம் ஒளியும் எல்லாம் முறைப்படி ஜிஎஸ்டி கணக்குக்குள்ள வரும். அரசாங்கத்துக்கு வரியில நஷ்டம் வந்தாலும் ஜிஎஸ்டி மூலமா அந்த பணம் திரும்ப வரும். இது நடந்தா மிடில் கிளாஸ் மக்களுக்கு 10,000 ரூபாய் மிச்சமாகும். இதுக்காக நாம இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கணும் தான் நினைக்கிறேன். 6%லேருந்து 1% குறைப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நேரம் ஒரு க்ரூஷியல் டைம்னு சொல்லலாம் இல்லையா. விலை பாட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. சாமானிய மக்கள் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால் அரசாங்கம் இது வந்து ஒரு முயற்சி செய்து எடுப்பாங்க அப்படிலாம் நினச்சோம். இந்த பட்ஜெட்டில் வரல. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு உள் மனசு சொல்லுது, இந்த பட்ஜெட் முடிவு கூட அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் ஒரு அறிவிப்பு வரலாம்ன்ற மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இப்போ நகை வாங்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு சார் ஒரு அலர்ட் கொடுத்துருக்காரு.
இப்போ தங்கம் விலை ஒரு 16,000 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இது ரொம்ப நாளைக்கு பிறகு கிடைச்ச வாய்ப்பு. இந்த வருஷம் முடிவுக்குள்ள ஒரு சவரன் தங்கம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. வெள்ளி 1 கிலோ 6 லட்சம் ஆகலாம். அதனால உங்ககிட்ட காசு இருந்தா மொத்தமா இல்லைனாலும் இப்பவே 50% நகையை வாங்கிருங்க. மீதிய அப்புறம் பார்த்துக்கலாம். தாமதிச்சா 2 லட்சம் கொடுத்து தான் நம்ம தங்கம் வாங்க வேண்டியது இருக்கும். இப்போது கடந்தன்னு சொல்ல முடியாது, 1.5 வருஷ காலமாகவே தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஏறுமுகமாகவே இருந்த தங்கம் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவரன் ஒன்றுக்கு ரூ. 1000 ரூ. 2000 மட்டும் தான் குறைஞ்சிருந்துச்சு. முதல் முறையாக இந்த 1.5 வருஷத்தில் முதல் முறையாக 16,000 ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு சவரன் ஒன்றுக்கு குறைஞ்சிருக்குன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால இதை பொறுத்த வரைக்கும் தாராளமாக கல்யாணத்துக்கு நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, பணம் ஏற்கனவே நிறைய வச்சுட்டு வாங்கலாமா வேணாமா, விலை குறைஞ்சா வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ தாராளமாக வந்து தங்கத்தில் வாங்கலாம். அடுத்து 2 லட்சத்துக்கு மேலே நகை வாங்கினா பேன் கார்டு வேணுமேனு சொன்ன அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. பட்ஜெட்டில் புதுசாக எந்த நன்மையும் இல்லை, ஆனால் இருக்கிறத வச்சு தப்பிச்சிட்டோம். பேன் கார்டு கேட்குறது உங்களை கண்காணிக்கிறதுக்காக இல்லை, முறையான பிஸ்னஸ் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பேன் கார்டு கேட்குறது ஒரு வெளிப்படைத்தன்மைக்காக தான். உங்கள் பணம் நேர்மையானதுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. அட்லீஸ்ட் புதுசாக எந்த சிக்கலும் வரல அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு நிம்மதி. ஸோ தைரியமாக நகை வாங்க அப்படின்னு கோல்ட் குரு ஒரு சேஃப்டியான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. இல்லை, நல்ல விஷயந்தான். ஏன்னா நடுவில் ஒரு செய்தி வந்துச்சு, என்னென்னா அறவே வந்து எல்லாமே கோல்டை பொறுத்த வரைக்கும் இதில் தான் பண்ணணும், கேஷே வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கொண்டு வரல. அதெல்லாம் கொண்டு வந்திருந்தால் சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கும். அது வரைக்கும் பரவாயில்ல. அது இல்லாதது நல்ல விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். கடைசியாக 2026 கடைசியில் விலை எப்படி இருக்கும்? தங்கம் விலை ஏறுறதுக்கு இந்திய பட்ஜெட் மட்டும் காரணம் இல்லை, அமெரிக்க அரசியலும் தான். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நியமிச்சிருக்கிற அதிகாரிகள் எடுக்க போகிற வட்டி விகித முடிவுகள் உலக அளவில் தங்கம் விலையை எகிர வைக்கும். சர்வதேச பிரச்சனைகள் தங்கம் விலையை இன்னும் உச்சத்துக்கு தான் கொண்டு போகுது. ஸோ மக்களே, சாந்தகுமார் சார் சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக புரியுது. தங்கம் இனிமேல் ஒரு எட்டா கனியாக மாறப்போகுது. இப்போ கிடைச்சிருக்கிற இந்த சின்ன விலையிறக்கத்தை பயன்படுத்தி சேமிக்க பாருங்க. சரி, எப்போ நகைக்கடைக்கு நீங்கள் போக போகிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்கள். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.